ஹலோ எவ்ரிவான், இந்த வீடியோல டீப் லேர்னிங் ப்ராஜெக்ட்டுக்கு எப்படி டேட்டா செட் கலெக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போறோம். டீப் லேர்னிங்லயும் இமேஜ் உங்களோட இன்புட்டா இருந்தா நம்ம எப்படி கலெக்ட் பண்ண போறோம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். டீப் லேர்னிங் ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கிளாரிட்டி எடுத்துக்கலாம். சரிங்களா? டீப் லேர்னிங்ல உங்களோட இன்புட் வந்து இமேஜா வாட் எவர் இட் மே பி, இந்த இமேஜ்ல இருக்கிற ஒன்னதான் நீங்க டிடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வாட் எவர் இட் மே பி. சரிங்களா? டீப் லேர்னிங்ல இமேஜ் உங்களோட இன்புட்டா போகும் பொழுது அகெயின் இஃப் இட் இஸ் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், சரிங்களா, சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்கா இருக்கும் பட்சத்துல ரெண்டு சினாரியோ இருக்குங்க. ஒன்னு ஒன்னு வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு ப்ரீ ட்ரெயின்டு மாடல் இருக்கு. அந்த ப்ரீ ட்ரெயின்டு மாடலை யூஸ் பண்ணி நம்ம ஒரு செகண்ட் லெவல் ப்ரிடிக்ஷன் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு எப்படி டேட்டா செட் கலெக்ட் பண்ண போறோம். சரிங்களா? நான் எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னொன்னு ப்ரீ ட்ரெயின்டு மாடலே இல்ல, ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து நாம தான் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எப்படி டேட்டா செட்டை கலெக்ட் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் அந்த டேட்டா செட் ப்ரிப்பரேஷனை வந்து ரெண்டு சினாரியோவில் நான் எடுத்திருக்கிறேன். ஒன்று ப்ரீ ட்ரெயின்டு மாடல் வச்சு நான் பண்ண போறேன். இன்னொன்று ப்ரீ ட்ரெயின்டு மாடலே இல்லை, ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து இதுக்கு நான் தான் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த சினாரியோக்காக ப்ரீ ட்ரெயின்டு மாடல் வச்சு இப்போ நான் ஒரு டேட்டா செட்டை கலெக்ட் பண்ண போறேன் அப்படின்ற ஃபர்ஸ்ட் சினாரியோக்கு பார்க்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் சினாரியோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ் மாஸ்க் டிடெக்ஷன் வந்து எடுத்துக்கலாம். ஒரு இமேஜ்ல ஒரு ஃபேஸ் இருக்கும், அந்த ஃபேஸ்ல மாஸ்க் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இதுல ஃபர்ஸ்ட் விஷயமே என்னன்னா, அந்த பிரெயினுக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு பேக்ரவுண்டோட தான் ஒரு போட்டோ எடுக்கும். இமேஜின் பண்ணிக்கோங்க, மால்குள்ள அலோவ் பண்ற மாதிரி ரியல் டைமா அப்படியே டேட்டா இந்த ரெக்டாங்குலர் ரெசல்யூஷன்ல அது ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு. இந்த இத்தனை ஃப்ளோல இங்க ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அந்த பர்சனுக்கு ஃபேஸ் இருக்கும், இங்க ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அங்க ஒரு ஃபேஸ் இருக்கும். அந்த ஃபேஸ் எல்லாம் ரெகனைஸ் பண்ணிட்டு அந்த ஃபேஸ்க்குள்ள அவங்க மாஸ்க் போட்டிருக்காங்களான்னு கண்டுபிடிக்கணும். எப்படி அந்த ஃபேஸ்க்குள்ள மாஸ்க் போட்டிருக்காங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸ கண்டுபிடிக்கிறது ஒரு டாஸ்க், அந்த ஃபேஸ்க்குள்ள மாஸ்க் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது ஒரு டாஸ்க். அப்போ இந்த இடத்துல என்னன்னா ரெண்டு ப்ரிடிக்ஷன் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. எத்தனை ப்ரிடிக்ஷன் ஒரு ப்ராஜெக்ட் தேவைப்படுது? ரெண்டு ப்ரிடிக்ஷன் தேவைப்படுது. இப்போ இதுல என்னன்னா ஃபேஸ மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி ப்ரீ ட்ரெயின்டு மாடல் இருக்குங்க. சரிங்களா? ஃபேஸ் நெட் இருக்கு, ஹார் கேஸ்கேட்னு ஒரு மாடல் இருக்கு, நிறைய மாடல் இருக்கு. அதை யூஸ் பண்ணி இவ்வளவு பெரிய பேக்ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் எங்க ஃபேஸ் இருக்குன்னு பாத்திரலாம். அங்க ஃபேஸ் டிடெக்ட் ஆனதுக்கு அப்புறம் அதை மட்டுமே நம்ம கிராப் பண்ற மாதிரி கோடிங் எழுதிடலாம். அதை கிராப் பண்ணிட்டோம்னா இப்ப நம்மளுக்கு இது மட்டும்தான் இமேஜ். அப்போ இந்த இதுக்கு இன்புட் இமேஜ் இப்படிதான். அப்ப மாஸ்க்குன்னு வரும்பொழுது இப்ப என்டையர் ஃபேஸ்ல இருந்து வெறும் மாஸ்க், இந்த மாஸ்க் எடுத்துட்டோம்னா இந்த மாஸ்க்குள்ள ஃபேஸ் மட்டும்தான் இருக்க போகுது, பேக்ரவுண்ட் எதுவுமே இருக்க போறது இல்ல. கண்ணு மூக்கு வாயி அதுக்கப்புறம் மாஸ்க்னா மாஸ்க், இது மட்டுமே ஒரு இமேஜா இருக்க போகுது. அப்போ இந்த கேஸுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா மாஸ்கோட இருக்கிறத மட்டும் நான் என்ன பண்ணலாம், டேட்டா செட்டா கலெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த டேட்டா செட். நான் என்ன பண்ணிட்டேன், இப்படிதான் நான் அப்ரோச் பண்ண போறேன்றதை டிசைட் பண்ணிட்டு ஃபேஸுக்கு ப்ரீ ட்ரெயின்டு மாடல் யூஸ் பண்ணி இரஸ்பெக்டிவ் ஆஃப் த பேக்ரவுண்ட் ஃபேஸை மட்டும் நான் ஃபர்ஸ்ட் டிடெக்ட் பண்ணி கிராப் பண்ணிடுறேன். அந்த கிராப் பண்ண இமேஜை நான் என்ன பண்ண போறேன், மாஸ்க்கு மாஸ்க் இருக்கா இல்லையான்னு நான் கொடுக்க போறேன். அப்போ நான் கிராப் பண்ணக்கூடிய ஃபேஸ் இப்படிதான் இருக்க போகுது. எப்படி? இப்படிதான் இருக்க போகுது. இந்த இமேஜ்ல நீங்க ஒரு விஷயம் கவனிக்கணும். இந்த இடத்துல என்ன இல்ல, நம்மளுக்கு பேக்ரவுண்டே இல்ல. இந்த ஒரு இமேஜை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த இமேஜ் என்டையரா ஃபேஸ் மட்டும்தான் இருக்கு, கண்ணு மூக்கு வாயி அந்த மாஸ்க் அவ்வளவுதான் இருக்கு. அப்போ இப்படிதான் நான் வந்து என்ன பண்ண போறேன், டேட்டா செட்டா அதுக்கு நான் கொடுக்க போறேன். என் சினாரியோவுக்கு என் ஃபேஸை மட்டும் கிராப் பண்ணி நான் இப்படிதான் கொடுக்க போறேன். நான் சொன்ன அந்த செகண்ட் லெவல் ஆஃப் ப்ரிடிக்ஷனுக்கு கிராப் ஆயிடுச்சுன்னா அந்த ஃபேஸ் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி டேட்டா செட்டை ஃபுல்லும், அதாவது பேக்ரவுண்டே இல்லாம இந்த ஃபேஸை மட்டும் நீங்க என்ன பண்ணலாம், ஃபுல்லுமே சேவ் பண்ணி டைரக்டா வித் மாஸ்க்ன்ற ஃபோல்டர் நேம் போட்டு அந்த ஃபோல்டர் நேம்குள்ள இந்த இதை எல்லாத்தையுமே அங்க போட்டாச்சு. ஸோ அகெயின் இப்போ வித்தவுட் மாஸ்க்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வித்தவுட் மாஸ்க்ல மாஸ்கே இருக்காது, அகெயின் சேம் செட் ஆஃப் சினாரியோல வெறும் ஃபேஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த மெத்தட்ல என்ன பெனிஃபிட்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு
டைம் கன்சப்ஷன், இந்த டேட்டா செட்டை ப்ரிப்பேர் பண்றதுக்கான டைம் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த ஃபேஸையுமே வெறும் ஃபேஸ் ரெகனைசேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணி வெறும் ஃபேஸை மட்டும் நீங்க என்ன பண்ணிடலாம், ரெகனைஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் கிராப் ஆயிருக்கு. ரொம்ப ஈஸியா நீங்க டேட்டா செட்டை இந்த சினாரியோக்கு ப்ரிப்பேர் பண்ணிட முடியும். ஒரு நாள்ல உட்காந்தீங்கன்னா இவ்வளோ டேட்டா செட்டை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இங்க பாருங்க, நீங்க ஒவ்வொன்றா கிராப் பண்ணி Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணணும்னு இல்லை. when we have pre-trained model, அந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரிடிக்ஷனுக்கு ஆல்ரெடி ட்ரெயின் பண்ண மாடலை வச்சு நம்ம பண்ணிடலாம். அப்படின்ற பொழுது டேட்டா செட்டை ஈஸியா கலெக்ட் பண்ணிட முடியும். இது ஒரு கேஸ். இஸ் இட் கிளியர்? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா செகண்ட் கேஸ் பார்க்கலாம். ப்ரீ-ட்ரெயின்டுன்ற ஒரு விஷயமே இல்லை, நான் தான் இப்போ அதை புதுசாக கண்டுபிடிக்கணும் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்ல இருந்து. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து என் பிரெயினுக்கு ரெண்டே விஷயம் தான் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எலஃபண்ட் அண்ட் டைகர், இது ரெண்டும் மட்டும்தான் என் பிரெயினுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எலஃபண்ட்டுக்கும் டைகருக்கும் ப்ரீ ட்ரெயின்டு மாடலே இல்லை, ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்ல இருந்து நான் தான் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா நீங்க என்ன செய்யணும், டேட்டாவை அனடேட் பண்ணணும். டேட்டா அனடேட்டர்னே ஒரு ஜாப் இருக்கு, ஒரு ப்ரொஃபைல் இருக்கு. அனடேட் பண்ணணும், அதாவது லேபிளிங் பண்ணணும். இந்த ப்ராசஸ் வந்து மேனுவலா பண்ற மாதிரி இருக்குங்க. இந்த ப்ராசஸ் தாங்க ரொம்ப ரொம்ப டைம் கன்சியூமிங். சரிங்களா? இந்த ப்ராசஸ் தான் ரொம்ப டைம் கன்சியூமிங். அப்போ மேக்சிமம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம டேட்டா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எப்படி அப்ரோச் பண்ண போறோம்ன்றத கொஞ்சம் டிசைட் பண்ணி பேப்பர் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பேப்பர் ஒர்க் அப்படின்னு சொல்றது கையில இப்ப நான் எப்படி உங்களுக்கு நீங்க வரைஞ்சி எழுதி சொல்லித்தரேன், அதே இது நீங்க பேப்பர்ல நீங்களா ப்ராக்டிஸ் பண்றச்ச உங்களுக்கு அந்த ஐடியா கிடைக்கும். அது ஃபுல்லா நீங்க டீடைல்டா படிக்கும் போது தான் தெரியும். இன்கேஸ் நான் யூடியூப்ல நம்மளுடைய ஏஐ சீரிஸ் இருக்கு, அது பார்க்கலன்னா நீங்க பாருங்க. நான் வந்து ஒரு 2 hours லைவ் வெபினார் கண்டக்ட் பண்றேன். ஸோ அந்த வெபினாரையும் நீங்க பாருங்க. ஓகே, ஸோ டைம் கன்சியூமிங், டேட்டா அனடேட்டர் இதெல்லாம் இருக்கு. இந்த டேட்டா அனடேட்டிங் ஒர்க்னா எப்படி மேம் இருக்கும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நான் இப்போ டெமோ காமிக்கிறேன். ஸோ இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, பேக்ரவுண்ட்ல நிறைய இருக்கும். இந்த பேக்ரவுண்ட்ல ஒரு எலஃபண்ட் பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. டைகர் வந்து இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த என்டையர் ஏரியாலேயே இந்த இடத்துல மட்டும்தான் எலஃபண்ட் இருக்கு, இந்த இடத்துல மட்டும்தான் டைகர் இருக்கு. அப்ப அந்த பிரெயினுக்கு தெரியணும், இந்த என்டையர் இமேஜ்ல அந்த பர்டிகுலர் ஸ்கிரீன்ல இங்க மட்டும்தான் எனக்கு தேவைப்படுற ஆப்ஜெக்ட் இருக்கு, என்னோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு தெரியணும். அதுதான் நம்ம இந்த பிரெயினுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்ப இதே விதத்துல சொன்னாதானே அதுக்கு புரியும். அப்படிதான் நம்ம டேட்டாவையும் அனடேட் பண்ண போறோம். நான் அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் காமிக்கிறேன், எப்படி நம்ம அனடேட் பண்ணலாம். தேர் ஆர் n number of softwares to do that. சரிங்களா? நான் அதுக்காக நான் என்ன செய்யறேன்னா, டேட்டா அனடேஷன் போட்டுட்டு நான் இந்த இடத்துல வந்து இமேஜஸ்க்கு போயிடுறேன். இமேஜஸ்க்கு போனேன்னா இப்படிதாங்க இருக்கும். இங்க மாதிரி irrespective ஆஃப் த பேக்ரவுண்ட் இந்தந்த இடத்துல எல்லாம் என்னோட பொருள் இருக்கு, என்னோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் எடுத்துக்கலாம். இந்த இமேஜ்ல அனடேட் ஆயிருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல கார் இருக்கு, இங்க இருக்கிறது எல்லாமே கார். அப்போ பேக்ரவுண்ட்ல எல்லாம் இல்ல, அந்த பிரெயினுக்கு நான் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறது கார் மட்டும்தான். அந்த பேக்ரவுண்ட்ல காரும் ட்ரக்கு இது. இப்ப எலிஃபண்ட்டுக்கு நான் சொன்னேன்னா அந்த இடத்துல எலிஃபண்ட் தான். அப்போ இது எப்படி அனடேட் பண்ணுவாங்கன்னா, தேர் ஆர் சம் டூல்ஸ். ஸோ அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி அவங்க பண்ணும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதை அப்படியே கிராப் பண்ணி இதுக்கு லேபிள் பண்ணுவோம். கிராப் பண்ணி லேபிள் பண்ணுவோம். எக்ஸ்எம்எல் ஃபைல அது போய் சேவ் ஆகும். அது சேவ் ஆகும்போது என்ன ஆகும்னா, இந்த இமேஜ்ல இந்த கோஆர்டினேட்ஸ்ல இந்த பிக்சலோட வேல்யூல இருக்கிறது காரு, இந்த சேம் இமேஜ் நேம்ல இந்த இடத்துல இதுக்குள்ள நீங்க எவ்வளவு வேணாலும் அனடேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயங்க, நீங்க இருக்கிற எல்லா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் எக்ஸிஸ்டிங்கா டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்களான்னு பாருங்க. கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா மட்டும் நீங்க கலெக்ட் பண்ணுங்க. இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதுவே யூஸ் பண்ணலாம். இப்ப இந்த இமேஜ் அப்படின்னா நான் என்ன செய்வேன்னா, நான் வந்து ஒரு டூல் யூஸ் பண்ணி அதை வந்து டிரா பண்ணுவேன். பவுண்டிங் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. அனடேட் பண்ணுவேன். அது எப்படி அனடேட் பண்ணுவேன்னா, இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு நான் என்டர் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல எலஃபண்ட் நீங்க சொல்ற மாதிரி இருக்கும். எலஃபண்ட் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். அது இந்த இமேஜ்ல இந்த கோஆர்டினேட்ஸ்ல இந்த ஏரியாக்குள்ள இருக்கிறது எலஃபண்ட்னு அதுவே ஃபைல் எல்லாமே ஜெனரேட் ஆயிடும். இந்த அனடேஷன் டூல்ஸ் நிறைய இருக்கு, அதை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்க வேணாம். நீங்க ப்ராஜெக்ட் பண்ணும்போது வரும், இல்லைன்னா நீங்க பேரலா போய் சர்ச் பண்ணி பாருங்க. there are a number of annotated tools. சரிங்களா? இஸ் இட் கிளியர்?
ஸோ இதுல முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒவ்வொன்றையுமே நீங்க தான் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த இமேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எலஃபண்ட் இருக்கு, இங்க ஒரு எலஃபண்ட் இருக்கா, அப்ப நான் இங்க ஒரு பாக்ஸ் போட்டேன். இங்க ஒரு பாக்ஸ் போட்டுட்டேன்னா இது வந்து இதுவும் நான் எலஃபண்ட்னு சொல்லுவேன். இதையும் நான் எலஃபண்ட்னு அதுக்கு நேம் வைப்பேன். நெக்ஸ்ட் இங்க ஒரு பாக்ஸ் இருக்கா, இதையும் நான் என்னன்னு சொல்லுவேன், எலஃபண்ட். இந்த மாதிரி ஒரு இமேஜ்ல எத்தனை இருந்தாலுமே நம்ம பண்ணலாங்க. ஸோ திங்க் அபவுட் இட். நீங்களா மேனுவலா இவ்வளோ பண்ணணும்னா எவ்வளோ நேரம் ஆகும்? ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் தான் இனிமேல் எலஃபண்ட்டுக்கு நீங்க பண்ணிட்டீங்கன்னா யூஆர் ரிலீசிங் யுவர் ப்ரீ ட்ரெயின்டு மாடல். இனிமேல் அந்த ப்ரீ ட்ரெயின்டு மாடலை வச்சு வேற எந்த ஒரு கேஸ் வந்தாலும், இன்கேஸ் அந்த எலஃபண்ட்டுக்கு தந்தம் இருக்கா இல்லையான்னு ப்ரிடிக்ட் பண்ணலாம். வித் தந்தம், வித்தவுட் தந்தம்னு நீங்க போடலாம். சரிங்களா? இஸ் இட் கிளியர்? ஸோ திஸ் இஸ் ஹவு பேஸ்ட் ஆன் தீஸ் சினாரியோஸ் யூ கேன் டூ இட். இப்போ உங்க டேட்டா செட்டுக்கு ப்ரீ ட்ரெயின்டு மாடல் இருக்கான்னு பாருங்க, உங்க லெவல்ல இது இருக்கான்னு பாருங்க, உங்க இன்புட் இந்த மாதிரி டைரக்டா தான் போகுமான்னு பாருங்க. நீங்க எப்படி உங்களுக்கு இன்புட்டா வரப்போதோ அந்த இன்புட் தான் உங்க டேட்டா செட்டா இருக்கணும். வித் மாஸ்க் வித்தவுட் மாஸ்க் சொன்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிச்சுல? ஃபேஸ் நெட் யூஸ் பண்ணி அந்த ஃபேஸை நான் கிராப் பண்ணிடுவேன். அந்த இன்புட் தான் இதுக்குள்ள, இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இன்கேஸ் நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாது. ஆல்ரெடி உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குன்னா இப்ப நான் சொல்றது புரியும். சரிங்களா? இஸ் இட் கிளியர்? ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டீப் லேர்னிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நிறைய பண்ணியிருக்கிறாங்க. அது உங்களுக்கு நான் வேணும்னா சில சாம்பிள்ஸ் வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த ஒரு டெக்னிக் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா போதும். ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்க டிசைன் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா போதும், நீங்க மற்ற எல்லாத்துக்குமே பார்த்துக்கலாம். இப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்களுக்குலாம் எல்லாமே ப்ரீ ட்ரெயின்டு மாடல். இவங்க எதுவுமே அனடேட் பண்ணல. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபேஸ் எங்க இருக்குன்னு பார்க்கணும். ஃபேஸ் பார்த்துட்டு கண்ணு எங்க இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஐக்கும் சரி ஃபேஸ்க்கும் சரி ஆல்ரெடி ப்ரீ ட்ரெயின்டு மாடல் இருக்கு. அதை ரெண்டையுமே யூஸ் பண்ணி டேட்டாவை அதுக்குன்னு டேட்டாவை ட்ரெயின் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் கால் டு ஆக்ஷன் கொடுத்துட்டு முடிச்சிடலாம். ஸோ ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வேல ரொம்ப கிளியரா இதை நீங்க ப்ராசஸ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. I am Mrs. Ramshanike, the founder of Hope Artificial Intelligence Private Limited. நான் ஒரு 2 hours செமினார் கண்டக்ட் பண்றேங்க. உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பத்தி என்னென்ன டவுட் இருக்கோ, இது வரைக்கும் இன்டர்நெட்ல சொல்லாத நிறைய விஷயங்கள், இது தெரிஞ்சதுனால தான் மேம் எனக்கு கிளாரிட்டியே கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்களே எனக்கு சொன்ன அந்த விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் அந்த 2 ஹவர்ஸ்ல. அதுல உங்களோட கரியருக்கும் என்ன மாதிரி நீங்க எடுத்துட்டு போகலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தீங்கன்னா எப்படி உங்களோட எக்ஸிஸ்டிங் ஸ்கில்லோட வேல்யூ ஆட் பண்ணலாம், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை லாஸ் பண்ணாம ஏஐ கரியருக்குள்ள எப்படி போகலாம் அப்படின்றதையும் பேசியிருப்பேன். கரியர் ரீஸ்டார்ட்டுக்கு, கரியர் கேப்புக்கு, அதுக்கப்புறம் ஃப்ரெஷரர்ஸ் எல்லாருக்குமே அந்த கோர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா புரியும். எல்லாருக்குமே அந்த வெபினார் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா அந்த வெபினார் ஃபுல்லுமே அட்டென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற லெவல் நாலேஜ் அதுல கிடைக்கும்.